மகன் இறப்பால தவிச்சிட்டு இருக்க பாடகி ஜானகி அம்மாள் அவங்கள பத்தி அவங்களோட பேத்தி ஒரு உருக்கமான அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல மொழிகள்ல கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சவங்க தான் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி. அவங்களோட குரல் பல தலைமுறைகளோட நினைவுகளோட கலந்த ஒன்று. ஜானகி அம்மா அவங்களுடைய குடும்பத்துல இப்ப ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு. பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவங்களுடைய புதல்வனான ஸ்ரீ வைத்யுலா முரளிகிருஷ்ணா அவங்க நீண்ட காலமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில ஜனவரி 22 அன்று மைசூர்ல காலமாயிருக்காரு. அவரோட மறைவு குடும்பத்தினருக்கு மட்டும் இல்ல, ஜானகி அம்மா அவங்கள நேசிக்கிற ரசிகர்களுக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. முரளிகிருஷ்ணா அவங்க தன்னோட அம்மா ஜானகிக்கு வாழ்க்கை முழுவதும் பக்கபலமா இருந்திருக்காரு. தாயோட இசை பயணத்துல மேடை நிகழ்ச்சிகள் இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை வர அனைத்திலுமே துணையா நின்றவர் அப்படின்னு குடும்பத்தினர் சொல்றாங்க. தன்னோட தாயோட வழியில அவர் ஒரு திறமையான இசை கலைஞராகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரோட இறுதி நாட்கள் குடும்பத்தினரும் நலம் விரும்பிகளும் சூழ்ந்திருக்க அமைதியா கழிந்ததா தெரியப்படுது. அவரோட இறுதி சடங்குகள் குடும்பத்தினர் முன்னிலையில தான் நடந்திருக்குங்க. இந்த நிலையில ஜானகி அம்மா அவங்களுடைய பேத்தி அப்சரா அவங்க ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அது வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த அறிக்கையில தன்னோட தந்தையோட மறைவை பற்றி மிகுந்த வருத்தத்தோட குறிப்பிட்டிருக்காங்க. என்னோட தந்தை மறைவு எங்களோட குடும்பத்தினர் எல்லாருமே ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தி இருக்கு. எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சிறிது தனிமை தருமாறு நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாடகி எஸ் ஜானகி அவங்களுடைய உடல்நிலை குறித்து ஏகப்பட்ட தேவையில்லாத செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. இந்த வதந்திகள் எல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஜானகி அம்மா அவங்க நலமோட தான் இருக்காங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட அரவணைப்புல பாதுகாப்பா இருக்காங்க. குடும்ப வட்டத்துக்கு வெளியே சில பேர் பரப்புற தவறான தகவல்கள் உண்மையே இல்ல. இத்தகைய சரி பார்க்கப்படாத செய்திகளை தவிர்க்குமாறு பொதுமக்களையும் ஊடகங்களையும் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேல இசை உலகில திகழ்ந்த எஸ் ஜானகி அவங்க தன்னோட குரலால லட்சக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்களோட பாடல்கள் இன்று வரைக்குமே ரசிகர்களோட மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த குடும்ப சோகம் ரசிகர்களையும் ரொம்பவே வேதனைப்படுத்தி இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஜானகி அம்மா அவங்களுக்கு ஆறுதலையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதே போலதான் பாரதி ராஜா அவங்களுக்கும் நடந்துச்சு. மனோஜ் அவர் இறந்த சமயத்துல ரொம்பவே துடிச்சு போனாரு. அதுல இருந்து மீண்டு வர முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. நிறைய பேர் தேவையில்லாத செய்திகளை எல்லாம் கூட எழுதினாங்க. சீக்கிரமா இதுல இருந்து ஜானகி அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கறதா ரசிகர்களுடைய ஆசையாவும் இருக்கு.